ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நெய் வாழை மீன் எடுத்திருக்கேன். அந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னா, மீனெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். கழுவி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சுக்கோங்க. அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா மீன் வாடை இருக்காது, கவுள் இருக்காது, மீன் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கழுவி இந்த பாருங்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு பட்டை, சோம்பு அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு யாரெல்லாம் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ பார்க்கலாம். இந்த மாதிரி வெந்தயம் மட்டும் தான் போடணும். வெறும் வெந்தயம் மட்டும் நல்லா போட்டு பொரிய விடுங்க. மீன் குழம்பு இப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெறும் மீன் குழம்புக்கு வெறும் வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க, மற்றபடி எதுவுமே போடாதீங்க. எண்ணெய் வந்து நிறையா எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து ஆர்சிஎம்மில் எங்களுக்கு வந்து என்ன ஊற்றுறோம் அப்படின்னா, ஆர்சிஎம்மில் ரைஸ் பிராண்ட் ஆயில் எண்ணெய், அந்த எண்ணெய் தான் நாங்கள் சமைக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த எண்ணெய் தான் சமைக்கிறோம். இது எவ்வளோ சமைச்சாலும் எவ்வளோ நம்ம ஊற்றிக்கிட்டாலும் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபேக்டும் வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த வீடியோவை மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் போடக்கூடாது. சின்ன வெங்காயம், இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 2 கிலோ மீன் போட்டிருக்கேன். 2 கிலோ மீனுக்கு நம்ம என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத, 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், வேறு எதுவுமே கிடையாது. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன். இஞ்சி பூண்டு அது மட்டுமே, மற்ற எதுவும் இல்லை. தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு தக்காளி, சின்ன வெங்காயம் இது பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா இதில் போட்டு கிளறி விடுங்க. பச்சை வாசனை போக வேண்டி நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போகணும், போன பின்னாடி நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் போட்டுக்கோங்க. தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் போட்டு நம்ம நல்லா அதில் பேஸ்ட்டை வந்து நல்லா கிண்டி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிண்டி விடணும். அதுக்கப்புறமா வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த கப்பில் இருக்கிறத புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டு போடுங்க. மேக்ஸிமம் நம்ம வீட்டு பொடி, குழம்பு பொடியெல்லாம் வீட்டில் அரைச்சி போடுற பொடி போட்டிங்கன்னா நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, நெஞ்சரிவு இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம வீட்டில் எல்லாம் எல்லாமே சுத்தம் பண்ணி அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கிலோவுக்கு இதில் 2 கரண்டி போடுங்க. இது வந்து நம்ம வீட்டு பொடி அரைச்சி வச்ச பொடி போடுறேன். போதும். அரைச்சி வச்ச பொடியை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கை வச்சு நல்லா தண்ணி வச்சு அதில் நல்லா அந்த பொடியை வந்து போட்டு நல்லா, எந்த பொடியுமே கடையில் வாங்குற பொடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீட்டில் வச்சதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கரைச்சி விட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு கட்டி விடாது. ஒரு சிலர் போட்டு கிண்டுங்களையும் கட்டியாக போயிடும். இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு கீழே தூசி வீசி மரத்தூள் ஏதாவது இருந்தாலும் கூட நம்ம அதில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டோம்னா எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி குழம்பு மிளகாத்தூள் வந்து கரைச்சதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடியில் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும், அப்போ கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி அரைச்சி வச்ச தேங்காயும் நல்லா கலந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அரைச்சி வச்ச தேங்காயும் இதில் கரைச்சி ஊற்றிடணும். கரைச்சி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும்.
சரிங்களா? வேணுங்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. வேணுங்கிற அளவு தண்ணி இப்போயே கலந்துக்கிட்டாதான், அப்புறமா கலந்தீங்கன்னா சப்புன்னு ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்து உப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நல்லா கொதிக்கவுங்க. கொதிக்க விடுங்க, கொதிக்கட்டும். மீன் குழம்பு மீன் போட்டு இறக்கணுன்னே மீன் குழம்பை காட்டுறேன் வாங்க. இந்த மாதிரி குழம்பு கொதித்த உடனே இந்த மாதிரி மீனை போடணும். இந்த மாதிரி மீனை எடுத்து ஒன்றா போட்டிங்கன்னா